ஒரு நிமிடம் கண்களை மூடி, இந்த விடுதலை முகாமினுடைய 3வது நாள் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி நம்மை ஒவ்வொரு நேரமும் வழிநடத்தி கொண்டு வருகிறார். உலகம் உருவற்றிருந்ததை என் ஆண்டவர் கண்டார். அந்த இடத்தில் ஆவியானவர் அசைவாடி உருவற்றிருந்ததை உருவாக்கும் தெய்வமாக மாறினார். இந்த நேரத்திலும் இது 3வது நாள், இறுதி நாள், ஏதாகவும் ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இறை வார்த்தையின் வெளிச்சத்தில் இறைவனோடு இணைந்து இறைவனுடைய கரத்திலிருந்து ஏதாகவும் ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆர்வத்தோடு வந்திருக்கிற இறை மக்களே, ஒரு நிமிடம் உங்கள் கண்களை மூடுங்கள். ஆண்டவரிடத்தில் என்ன எதிர்பார்த்து வந்திருக்கிறீர்கள் என்பதை உங்கள் மனக்கண் முன்பாக கொண்டு வாருங்கள். அவரிடத்தில் வந்த ஒருவரையும் ஆண்டவர் வெறுமை அனுப்பினதில்லை. இன்றும் இந்த காலை வேளையில் என் ஆண்டவரை தேடி வந்திருக்கிற உங்களையும் அவர் வெறுமை அனுப்ப போவது இல்லை. ஆண்டவர் வாக்கு கொடுத்தவர், வாக்கு மாறாதவர். அவர் வாக்கு மாறுவதற்கு அவர் மனிதர் அல்ல, அவர் கடவுள். அவர் கடவுள். ஒரு கண்களை மூடி இன்று ஆண்டவரிடத்தில் என்ன எதிர்பார்த்து வந்திருக்கிறீர்கள் என்பதை ஒரு நிமிடம் உங்கள் கண்கள் முன்னாடி கொண்டு வாங்க. ஆண்டவரிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறீர்கள்? ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? என்ன அனுபவத்தை எதிர்பார்த்திருக்கிறீர்கள்? பிரியமானவர்களே, அவர் நம்மை ஏமாற்றுகிறவர் அல்ல. அவர் நம்மை ஏமாற்றுகிறவர் அல்ல. நாம் விரும்புவதற்கு வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்து நம்மை மகிழ பண்ணுகிற நல்ல தெய்வம். நல்ல தெய்வம். இந்த நாள் தூயாவியானவர் நம்மை ஒருமுகப்படுத்தி ஒழுங்குபடுத்தி உருவாக்கி அனுப்ப போகிறார். தூயாவியானவர் இந்த நாளில் நம்மை ஆட்கொள்ள போகிறார். தூயாவியானவர் இந்த நாளில் நம்மை ஒன்றிணைக்க போகிறார். தூயாவியானவர் இந்த நாளில் நம்மை உருவாக்க போகிறார். வேதனையோடு இருக்கிறீர்களோ, உள்ளமுடைந்து போய் வந்திருக்கிறீர்களோ, பலவிதமான கேள்விகள், பலவிதமான ஏமாற்றங்கள் என்று உள்ளம் சோர்ந்து வந்திருக்கிறீர்களோ, இறை வார்த்தை சொல்லுகிறது, உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் நான் இருக்கிறேன். நைந்த நெஞ்சத்தோடு நான் நின்றிருக்கிறேன் என்று சொல்லுங்கள். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவரோடு கூட இருக்கிறார். சகோதரி, ஒரு நிமிடம் தூயாவியானவர் இந்த இடத்துல வெல்கம் பண்ணி அமர்வுக்குள்ளே போவோம். எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். ஒரு நிமிடம் தூயாவியானவரை வரவேற்போம். வாரும் உள்ளத்துக்குள்ள கூப்பிடு. பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், வல்லமையா உம்மை நீரைத்தோ நீராளுகை செய்யும். எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? எல்லாரும் சொல்லுவோமா? பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், எல்லாரும் வல்லமையா உம்மை நீரைத்தோ நீராளுகை செய்யும், நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணி நீரே
தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, ஆளுகை செய்யும் எல்லாரும் ஜீவ தண்ணீர் ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்தாவியானவரே, 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 ஆளுகை செய்யும் வாரும் தூய எல்லாரும் உலகதன பலசங்கலா மரகதன பலயாவலா, பரிசுத்தாவியானவரே, ஆவியானவரே, நீரைத்து நீராளுகை செய்யும் தூய ஒவ்வொருடைய உள்ளங்களும் புதுப்பிக்கப்படுவதாக, ஒவ்வொரு உள்ளங்களும் புதுப்பிக்கப்படுவதாக, ஒவ்வொரு உள்ளங்களும் உங்களுடைய வார்த்தைக்கு நேராக திரும்பப்படுவதாக. தேங்க்யூ ஜீசஸ். ஒவ்வொருவர் மீது ஆவியானவரே, ஒவ்வொருவர் மீது ஆவியானவரே, ஒவ்வொருவர் மீது ஒவ்வொருடைய உள்ளத்தையோ இப்படி பிரசன்னத்தால நிரப்புங்கப்பா. இப்படி வார்த்தை ஒவ்வொரு உள்ளத்துல விதைக்கப்பட, ஒவ்வொரு உள்ளத்துல பிரசன்னத்தால் நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, ஆவியானவரே, அக்கினியா பெருங்காற்றா கூடாரத்துக்குள் அக்கினியா பெருங்காற்றா உங்களுடைய ஆளுகை இறங்கி வரட்டுமப்பா. ஒரு சகல மழை போலவே உமாவியை பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொரு உள்ளத்தில் ஒவ்வொரு சிரசும் நாட்களோடு சொல்லிச்சு. ஆவியானவருடைய ஆளுகை ஒவ்வொருவருடைய உள்ளத்தை அசைக்கும் ஆவியானவர், அசைவாடும் ஆவியானவர், எல்லாரும் ஒரே நிமிடக்கு நீரனை ஆளுகை செய்யும் நீரனை ஆளுகை செய்யும் ஆவியானவர். இந்த கூடாரத்தில் இருக்கிற அன்பு சகோதரா, சகோதரி, இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, ஒரே ஒரு நிமிடம் நீரனை ஆளுகை செய்யும் ஆவியானவர், நீரனை ஆளுகை செய்யும் ஆவியானவர், ஆளுகை செய்யும் சன்னிதானத்தில் கூடி வந்திருக்கிறது. பலத்த பெருங்காற்று உங்கள் மத்தியில் இறங்கி வருவதா, உம்முடைய ஆளுகை எங்கள் மத்தியில் இறங்கி வருவதா, நீர் எங்கள் மத்தியில் பெருங்காற்றாய் வாரும், இறங்கி வாரும், அக்னியாய் வாரும், இறங்கி வாரும், பெருமழையின் இறைச்சலாய் இறங்கி வாரும், ஆட்கொள்ள வாரும், பொறுப்பெடுத்துக் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் பெயரில் நன்றியோடு ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சந்தோஷமா கரங்களை தட்டி ஆண்டவர் மகிழ்ப்படுத்துவோம். இதுதான் சந்தோஷமா தட்டுறதா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். அமர்ந்து கொள்வோம். உண்மையாகவே இந்த நாளிலும் கூட ஆண்டவர் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென்.
சொல்ல சொல்லுங்களா? ஆமென். ஆமென் சொல்ல தயங்கவே கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்ம மத்தியில் பெரிய காரியங்களை செய்து நம்மை பலப்படுத்துவாராக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடந்த 2 தினங்கள் விடுதலை முகாம் 2025 இந்த கீழ் வைப்பார்ல அற்புதமான ஒரு சூழ்நிலையில இறை வார்த்தையை கேட்டு இறை வார்த்தைக்கு நம்மை அர்ப்பணித்து இறை ஆசிரை 2 தினங்களாக அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். இது 3வது நாள், கடைசி நாள், கடைசி அமர்வு. இது முடிந்து தெய்வீக திருப்பலி, அவ்வளவுதான். ஒரு சில மணி நேரங்கள் தான் இந்த கூடாரத்தில் நாம் அமரப்போகிறோம். ஒரு சில மணித்துளிகள் தான் இந்த இறைவார்த்தையின் வெளிச்சத்தில் இந்த இடத்தில் அமரப்போகிறோம். இந்த நேரத்தை முற்றிலும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிற ஒரே ஒரு விண்ணப்பம், உங்க உள்ளத்துல ஒரு அசைவாடுதல் உண்டாகட்டும். என்ன தெரியுமா? என்னை ஆளுகை செய்யும் ஆவியானவரே. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆமென். இங்கு இறை வார்த்தைகள் உங்களுக்குள்ள விதைக்கப்படும் பொழுதெல்லாம் உங்களுக்குள்ள உள்ள ஒரு அசைவாடுதல், உள்ள ஒரு எண்ணம், ஆண்டவரே என்னை ஆளுகை செய்யும், என் பிள்ளைகளை ஆளுகை செய்யும், என் குடும்பத்தை ஆளுகை செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காரணம் அன்புக்குரியவர்களே, நினைப்போமையானால் புனிதர்கள் கோடிகளை விட்டுதான் எங்க வந்தாங்க? கோடிகளை விட்டுதான் ஆண்டவருக்காக வாழ்ந்தேன். ஆமென். அதல்ல, நான் ஆண்டவரை தேடி வரும் பொழுது எனக்குள்ள ஒரு இறையாட்சியின் அனுபவம். இறையாட்சி என்பது வெறும் பேச்சில் அல்ல, மாறாக சமாதானம், மகிழ்ச்சி, அமைதி. ஆமென், ஆமென். இதுதான் உன்னதமான ஒரு இறை அனுபவங்கள். நான் ஆண்டவரை தேடி வருகிற பொழுது இந்த 3 விலையேறப்பட்ட ஆசீர்வாதங்கள். பிரைஸ் தி லார்ட். ஆமென். நேற்றைக்கு கூட தந்தையவர்கள் இல்லையா, இன்னாசியர் ஒரு பங்கு தந்தையவர்கள் சொன்னார்கள், குழந்தையிலிருந்து கோடிகள் வச்சிருக்கிற வரைக்கும் என்ன இருக்கு? கோடிகள் வச்சிருக்கிற அவன் வரைக்கும் என்ன இருக்கு? பிரச்சனை இருக்கா இல்லையா? பாடுகள் இருக்கு. அப்போ அதல்ல நம்முடைய அனுபவம். நான் ஆண்டவரை தேடி வரும் பொழுது நான் இறை அனுபவத்தை, இறையாட்சியின் அனுபவத்தை நான் அனுபவிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். புனிதர்கள் அனுபவித்தார்கள், சீடர்கள் அனுபவித்தார்கள், புனித பவுலடியார் அனுபவித்தார். அடுத்த நாள் சிறையிலிருந்து கழுத்து வெட்டப்பட போகிறது இல்லையா? கழுத்து வெட்டப்பட போகிறது. முந்தின நாள் இரவு தெசலோனிக்க மக்களுக்கு என்ன எழுதுகிறார்? என்ன எழுதுகிறார்? எப்பொழுதும் மகிழ்ச்சியா. அடுத்த நாள் என்ன ஆக போகுது? இதுதான் அமைதி, இதுதான் பிளஸிங், இதுதான் ஆசீர்வாதம். அவருடைய உள்ளத்தில் இருந்த அமைதியை கொஞ்சம் கூட குறையவில்லை. ஆமென். எத்தனை புனிதர்கள், எத்தனை சீடர்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு ஆண்டவரை தேடி வந்திருக்கிறோம். எதை தேடி வந்திருக்கிறோம்? இந்த உலகத்துக்குரிய காரியங்களை நாம் தேடி வருவோமையானால் நாம் ஏமாற்றத்துக்குரியவர்களாய் மாறுவோம். ஆமென், ஆமென். பைபிள் சொல்லுது, உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? என்ன உண்டு? பாடுகள் உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை, அதே போல நீங்களும் உலகத்தை. அவ்வளவுதான். உலகத்துல பாடுகள் இல்லை அப்படின்னு அல்ல, உலகத்துல பிரச்சனை இல்லை அப்படின்னு அல்ல. ஒருவருடைய ஜெபம் ரொம்ப அற்புதமான ஒரு ஜெபம். விவிலியத்துல அந்த ஒரு ஜெபம் மட்டும் குறிக்கப்பட்டிருக்கிறது. யாபேஸ் என்கிற ஒரு மனிதனுடைய ஒரு ஜெபம். அந்த பக்தன் யாபேஸ் எப்படி ஜெபிக்கிறான் தெரியுங்களா? ஆண்டவரே, அற்புதமான ஒரு ஜெபம் பிரியமானவர்களே. யாபேஸ் ஜெபிக்கிற, ஆண்டவரே துன்பங்கள் என்னை துக்கப்படுத்தாதபடி காத்தருளும். எப்படி? துன்பம் வேண்டான்னு ஜெபிக்கல. பாடு எவ்வளவு அழகான ஜெபம் பாரு, ஆழமான ஜெபம். அந்த ஒரு ஜெபம் தான் யாபேசை குறித்து அங்க விவிலியத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பாடுகள் வேண்டாம் என்றல்ல, மாறாக துன்பம் என்னை துக்கப்படுத்தாதபடி, துன்பம் என்னை ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து பிரிக்காதபடி, துன்பம் இந்த விசுவாச வாழ்க்கையிலிருந்து என்னை பிரிக்காதபடி என்னை காத்தருளும் போதும். ஆமென், ஆமென். பாடுகள் பரவாயில்லைங்க, துன்பங்கள் பரவாயில்லை, ஆனா எது ஒன்றும் பவுலடியார் சொல்லியிருக்காரு, கிறிஸ்துவின் அன்பிலிருந்து ஏது என்னை பிரிக்கும்? துன்பம் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை பிரிக்காம பார்த்துக்குங்க, போதும். என்ன நீங்க சிங்ககபியில போடுங்க, தீச்சூழல போடுங்க, தப்பல்ல. ஆனா கிறிஸ்து உங்க அன்பிலிருந்து அவைகள் என்னை பிரிக்காதபடி என்னை பார்த்துக் கொள்ளும். ஆமென், போதும். ஹல்லேலூயா,
இதுதான் அனுபவம் பிரியமானவர். இந்த அனுபவத்துக்காக தான் ஆண்டவர் நம்மை உருவாக்கி கொண்டு இருக்கிறார். ஆமே, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏன் தெரியுங்களா? இல்லை அப்படின்னா இந்த அனுபவத்தில் நான் வளரலை அப்படின்னா நாளைக்கு கொஞ்சம் பிரச்சனை வந்த உடனே என் விசுவாசம் என்ன ஆகும்? ஆட்டம் காணும். என் விசுவாசம் நெறிந்த நாணலை போல் அங்கும் இங்கும் ஆடும் அல்ல. என்னுடைய விசுவாசம் உறுதியான விசுவாசம். நீங்களும் நானும் கண்மலையாகிய கிறிஸ்து என்கிற பாறை மீது கட்டப்பட்ட இல்லங்களாக மாற வேண்டும். ஆமே. புயல் அடிக்கலாம், காற்று வீசலாம், நான் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. பக்தன் தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரை என் கண்முன்பாக வைத்திருக்கிற நான் எதற்கும் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆகவே அன்புக்குரியவர்களே, நான் அசைக்கப்படாமல் இருக்க எனக்கு ஒரு அனுபவம் தேவை. அந்த அனுபவம் தான் தூய ஆவியானவருடைய அனுபவம். ஆமே. ஆக நம்பிக்கை என்னை ஆண்டவரோடு கூட இணைக்கிறது. அதுக்கு அடுத்தது கிறிஸ்துவின் இரத்தம் ஆண்டவரோடு என்னை ஏற்புடையவனாக்குகிறது. நேற்று இறுதி செய்தில இறை அருள் என்னை கடவுளோடு ஏற்புடையவனாய் மாற்றுகிறது. ஆமே. பவுலடியார் சொல்லுகிறார், இந்த இறை அருள் பயனற்று போக நான் விட மாட்டேன். ஆமே, ஆமே. எனக்கு ஒன்னே போடுங்க, பரவாயில்லை, இறை அருள் எனக்கு தேவை. இறை அருள் பயனற்று போக நான் விடமாட்டேன் என்று ஆணித்தரமாக பவுலடியார் கூறுகிறார். நேற்று தினத்தில் பார்த்தோம், அநேகர் சாதாரண விஷயங்களுக்காக இந்த இறை அருளை இழந்து போனார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆக அன்புக்குரியவர்களே, இந்த நேரத்தில் இறை அருளை அனுபவிக்கிற நான் தொடர்ந்து இறை அருளை தக்க வைத்துக் கொள்ள, இறைவனோடு நான் பயணிக்க, இறை அனுபவத்தில் நாளுக்கு நாள் வளர, ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது நாளுக்கு நாள் வளருகிற ஒரு அனுபவம். இன்னைக்கு நான் 10 நிமிஷம் ஜெபிக்கிறேன்னா அடுத்த முகாமுக்கு நீங்கள் வருகிற பொழுது குறைந்தது அரை மணி நேரம் ஜெபிக்கிறவர்களாக மாற வேண்டும். இதுதான் growth, இதுதான் ஆவிக்குரிய அனுபவத்தினுடைய வளர்ச்சி. பிரைஸ் தி லார்ட். ஆமே. ஆவிக்குரிய அனுபவம் என்பது டே பை டே வளருகிற ஒரு அனுபவம். இந்த வளர்ச்சிக்கு எனக்கு உதவி செய்கிறவர் யார்? நான் வளருவதற்கு எனக்கு உதவி செய்கிறவர் யார்? அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். ஆமே. அந்த ஆவியானவரை நீங்களும் நானும் துணையாளராக பெற்றுக் கொள்வோமேயானால் ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய அனுபவம் எனக்கு இனிமையான அனுபவமாக மாறும். என்னுடைய ஜெப நேரம் இனிமையான ஜெப நேரமாக மாறும். இந்த விவிலியத்தை வாசிக்காமல் என் கண்கள் மூட நான் அனுமதிக்க மாட்டேன். ஏன்? தூய ஆவியானவர் எனக்குள்ள இருந்து பேசிக்கொண்டே இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமே. நிறைய நேரத்தில் ஆவிக்குரியவர்கள் கூட இதை வாரத்துக்கு ஒரு முறை தான் பயன்படுத்துறோம். அப்ப எப்படி இறை அனுபவத்தில் நான் வளர முடியும் சகோதரமே? ஏதோ 1 மணி நேரம் 2 மணி நேரம் இங்கு வந்து ஆண்டவரை ஆராதிப்பதல்ல ஆவிக்குரிய அனுபவம். மாறாக ஒவ்வொரு நாளும் என்னை படைத்தவரோடு நான் உறவாட வேண்டும். அந்த உறவாடுகிற நேரம் எனக்கு இனிமையான நேரமாக மாற வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். இந்த அனுபவத்துக்குள் என்னை வழிநடத்தி செல்வது யார்? இந்த 3 தினங்கள் உங்களை வழிநடத்த என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்களுக்காக இருக்கிறார். ஆனால் ஒவ்வொரு நாளும் வீட்டில் உங்களை வழிநடத்துவது யார்? அவர்தான் தூய ஆவியானவர். ஆமே. ஒரு நண்பனை போல உங்கள் காதோடு காதாய் பேசி உன் கரத்தை பிடித்து நடத்துகிறவர் தான் இந்த பரிசுத்த ஆவியானவர். நிறைய நேரத்தில் நமக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கும், பரிசுத்த ஆவியானவர் யாருக்கு சொந்தமானவர்? கரெக்டா சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் யாருக்கு சொந்தமானவர்? பெந்தகோஸ்து அழகா சொல்லுங்க. யாருக்கு சொந்தமானவர்? பெந்தகோஸ்துக்கு சொந்தமானவர் அல்ல. ஆமே. அவர் நமக்கு சொந்தமானவர். ஆமே. கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படு. அல்லேலூயா. ஆமே. அப்படி ஒரு தவறான ஒரு, அதனால நிறைய பேர் அதன் மேல ஒரு தாகம் இல்ல, ஒரு வாஞ்சை இல்ல. ஆமே. ஒரு தாகம் இல்ல, ஒரு வாஞ்சை வேணும், தாகம் வேணும். வில்லியம் சொல்லு, தாகமுள்ளவன் மேல். ஆமா. எங்க ஊர்ல ஒரு பழமொழி உண்டு, அழுகிற பிள்ளைக்கு தான். இங்கேயும் சரிதானா? ஓகே ஓகே ஓகே. அழணும், கேட்கணும். ஆமே. கேளுங்கள். நிறைய நேரத்தில் நேற்றுக்கு சொன்ன கேளுங்கள் கொடுக்கப்படும். நம்ம எல்லாம் இதுக்கே பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆமே. இதுக்கு தானே செய்யணும். கேளுங்கள்
கொடுக்கப்படும். இதை விட்டுருங்க. இந்த உலகத்துக்குரியவை திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த உலகத்துக்குரியவைகளை விட்டுருங்க விட்டுருங்க விட்டுருங்க. மேலானவைகளை நாடுங்கள். ஆமே, மேலானவைகளை நாடுங்கள். கீழானவைகள் உங்களை தேடி வரும். பிரைஸ் தி லார்ட். ஆமே. நீங்க நிறைய நேரத்தில் கீழானவைகளை தேடி மேலானவைகளை இழந்துட்டு இருக்கிறோம் பிரியமானவர்களே. ஆமே, ஹல்லேலூயா. ஆக தூய ஆவியானுடைய அனுபவத்தை கேட்கணும். ஆமே. ஒரு சில இறைவர்கள் வாசிக்க கேட்போம். தீத்து 3ஆம் அதிகாரம், தீத்து 3ஆம் அதிகாரம் 5, 6, 7 இறை வார்த்தையில ஜஸ்ட் வாசிப்போமா? தீத்து 3ஆம் அதிகாரம். நாம் செய்த அறச்செயல்களை முன்னிட்டு அல்ல, நாம் செய்த அறச்செயல்களை முன்னிட்டு அல்ல, மாறாக தம் இரக்கத்தை முன்னிட்டு புது பிறப்பு அளிக்கும் நீரினாலும் புதுப்பிக்கும் தூய ஆவியாலும் கடவுள் நம்மை மீட்டார். இங்க பாருங்க, ஒன்று முதல்ல நம்முடைய அறச்செயல்களை முன்னிட்டு ஆண்டவர் நமக்கு எது தருவார்? அல்ல, மீட்பு தருகிறவர் அல்லவே அல்ல. அறச்செயல்களை முன்னிட்டு மீட்பு தருகிறவர் அல்ல ஆண்டவர். அப்படின்னா இன்னைக்கு நம்மளை விட அறச்செயல்கள் செய்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறவங்களா இருக்குல்ல, நம்மளை விட மேலான இல்லையா? இன்னைக்கு கூட நீங்க வெளியில ரோட்ல போனீங்க, ஒவ்வொரு பொட்டெல்லாம் தூக்கிட்டு போவாங்க. என்னது? சாப்பாடு கொடுக்கறதுக்காக அனாதைகளுக்கு இல்லையா? ரோட்டோரமா இருக்கு. அறச்செயல்கள் செய்யற நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா அறச்செயல்களை பார்த்து, அறச்செயல்களை முன்னிட்டு ஆண்டவர் நமக்கு மீட்பு அளிக்கிறவர் அல்ல. மாறாக வாசிமா, தம் இரக்கத்தை முன்னிட்டு, தம் இரக்கத்தை முன்னிட்டு புது பிறப்பு அளிக்கும் நீரினாலும், நீரினாலும் புதுப்பிக்கும் தூய ஆவியாலும், புதுப்பிக்கும் தூய ஆவியினாலும். ஆமே, தூய ஆவியானவர் யார்? உங்களை புதுப்பிக்கிறவர். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆமே, மீட்பை கொடுத்து விட்டார். யார்? நேற்று தினத்துல அத்தந்தருடைய செய்தியில கிறிஸ்துவின் ரத்தம் உங்களையும் என்னையும் மீட்டது. ஆமே, மீட்பின் அனுபவத்தை புதுப்பிக்கிறவர் இந்த தூய ஆவியானவர். ஜெப வாழ்க்கை இல்லாம யாரும் இல்லை, இருந்துச்சு. ஆனா இப்ப கொஞ்சம் அப்படியே அமுங்கி போயிடுச்சு. அதுக்கு மேல ஏதோ குப்பை ஏறி படுத்துருச்சு. ஆமே, தூய ஆவியானவர் என்ன செய்கிறார்? வருகிறார், அந்த குப்பையெல்லாம் நீக்கி உன்னை மீண்டும் புதுப்பிக்கிறார். அவ்வளவுதான். பிரைஸ் தி லார்ட். ஆமே, புதுப்பிக்கிற தூய ஆவியானவர். நிறைய பேர் சொல்லுவாங்க, ப்ரோ 2 வருஷத்துக்கு முன்னாடி உபவாசம் இருந்து ஜெபித்தோம் ப்ரோ, 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் பைபிளை வாசிச்சேன், 2 வருஷத்துக்கு முன்னாடி ஓடி ஓடி ஜெபத்துக்கு வந்தேன், ஆனா இன்னும் முடியல. ஏன்? சில கவலைகள், சில போராட்டங்கள், சில பாவ உணர்வு ஏதோ ஒன்று என்னை மூடி வைத்துக் கொண்டே இருக்குது. நான் எழும்பணும்னு நினைக்கிறேன், ஆனா ஏதோ ஒன்று என்னை மூடுகிறது. நான் பிரகாசிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா ஏதோ ஒன்று என்னை மூடி வைக்கிறது என்று புலம்புகிற என் அன்பு சகோதர சகோதரிகளை கவலைப்படாதிருங்கள். இன்று உன்னை புதுப்பிக்கும் ஆவியானவர் உன்னை தேடி வரப்போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ எரிந்து வெளி வீசுகிற திரி, நீ மங்கி எரிகிற திரி அல்ல, நீ எழுந்து சுடர்விடும் விளக்கு. ஆமென், ஆமென். ஒருவேளை நீ மங்கி எரிந்து கொண்டிருக்கலாம், நெறிந்த நாணலை போல அங்கும் இங்கும் அசைந்தாடி கொண்டிருக்கலாம். நீ நெறிந்த நாணலை போல குறுகி கொண்டிருக்கலாம், மங்கி எரிகிற திரியை போல யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் இன்றைக்கு உன்னை புதுப்பிக்கும் ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன் திரியை நான் தூண்டிவிட போகிறேன். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ எழுந்து ஜொலிக்கும் சுடர்விடும் தீபம். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரின் அழைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு சகோதரனே சகோதரியே. நீ முடங்கி போவதற்கல்ல, நீ மங்கி எரிவதற்கல்ல, மாக எழுந்து சுடர்விடும்படி ஆண்டவரினை அழைத்திருக்கிறார். ஆமென், ஆமென். இவளின் சொல்லுவ புதுப்பிக்கும் ஆவியின் வாசிங்க சிஸ்டர். புதுப்பிக்கும் ஆவி, புது பிறப்பு அளிக்கும் நீரினாலும் புதுப்பிக்கும் தூய ஆவியாலும், தூய ஆவியாலும் கடவுள் நம்மை மீட்டார். கடவுள் நம்மை மீட்டார். அவர் நம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக. நல்ல கவனிங்க. அவர் யார்? தூய ஆவியானவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியை நம்மீது நிறைவாக பொழிந்தார். தூய ஆவியை நம்மீது நிறைவாக பொழிந்தார். நாம் அவரது அருளால், நாம் அவரது அருளால் அவருக்கு ஏற்புடையவர்களாகி, கரங்களை தட்டி அவருக்கு ஏற்புடையவர்களாகி, நாம் எதிர்நோக்கி இருக்கும் நிறை வாழ்வை, நாம் எதிர்நோக்கி இருக்கும் நிறை வாழ்வை உரிமை பேராக பெரும் பொருட்டே இவ்வாறு செய்தார். கரங்களை தட்டுங்க சகோதரனே சகோதரி. எதற்காக? இவ்வுலக வாழ்க்கைக்காக அல்ல, நீங்களும் நானும் எதிர்நோக்கி இருக்கிற பரம கானானை அடைவதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியானவரை நமக்காக அனுப்பினார். ஆமென். இப்ப சொல்லுங்க, வேணுமா வேண்டாமா?
வேணுமா வேண்டாமா? உதாசீனப்படுத்தாதீங்க. ஹல்லேலூயா. ஏன் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு அடையாளம் காண்பிக்கிறேன்? இவர் யார் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். தீத்துவின் நிருபத்தில் பவுல் தெளிவா சொல்லுகிறார், நீங்களும் நானும் எதிர்நோக்கி இருக்கிற ஒரு நிறைவு வாழ்வு உண்டு, நிறைவாழ்வு உண்டு. அந்த வாழ்வை நீங்களும் நானும் ரீச் பண்ணணும்னா எனக்கு தூய ஆவியானவர் தேவை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்புக்குரிய சகோதரமே, அந்த தூய ஆவியானவரை இயேசு கிறிஸ்து வழியாக இன்று நமக்கு அவர் பொழிந்திருக்கிறார். ஆமென், ஆமென். எப்படி இங்க கிடைச்சிச்சு? 1-2 வசனங்களை வாசிப்போமா? 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2வது வார்த்தை வாசிங்க. ஒரு சில நிமிடங்கள் இறை வார்த்தையை சீக்கிரமா புரட்டுவோம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2வது இறை வார்த்தை. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2வது இறை வார்த்தை. அருளும் அமைதியும் உங்களிடம் பெருகுக, அருளும் அமைதியும் உங்களிடம் பெருகுக, தந்தையாம் கடவுளின் முன்னறிவின்படியும் தந்தையாம் கடவுளின் முன்னறிவின்படியும் இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியவும் அவரது இரக்கத்தால் தூய்மையாக்கப்படவும் அவருடைய இரத்தத்தால் தூய்மையாக்கப்படவும் நீங்கள் தூய ஆவியால் இறை மக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. எதனால் நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீங்க? தூய ஆவியினால் நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். அப்ப தெரிஞ்சுக்குங்க, சேவியர் பிரதர் அல்ல உங்களை தேர்ந்தெடுத்தது, இன்னாசர் ஜெபக்குழு அல்ல உங்களை தேர்ந்தெடுத்தது. யார் உங்களை தேர்ந்தெடுத்தா? ஆமென். அப்ப யாருக்கு நீங்க உண்மையா இருக்கணும்? பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஹல்லேலூயா. இங்க இருக்கிற அத்தனை சகோதர வாய்க்கால்கள், ஆனால் உங்களை இவர்கள் வழியாக, இவர்கள் மூலம் உங்களை தேர்ந்தெடுத்தது தூய ஆவியானவர். ஆமென், ஆமென். நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஹல்லேலூயா. ஆனா என்னை தேர்ந்தெடுத்த தூய ஆவியானவரே நாம நிறைய நேரத்தில் என்ன செய்றோம்? உதாசீனப்படுத்துறோம். அழகா ஒரு சொல்லுவாங்கல்ல, ஏறி வந்த ஏணிய, நம்மளை ஏற்றி விட்ட ஏணிய, ஆமா இல்லையா? ஆண்டவர் ஆவியால் நாம் தேர்ந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். ஆனா நிறைய நேரத்தில் அந்த அனுபவத்தை நாம் வாஞ்சிப்பதில்லை, அவரோடு உறவாடுவதில்லை, அவரை நாம் கேட்பதும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். அழகா சொல்ல 1 பேதுரு 1:2 ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலே தூய ஆவியானவரால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க சாதாரணமானவங்க அல்ல. நீங்க சொல்லுங்க, நீங்க சாதாரணமானவங்க அல்ல. என்ன பார்க்க சொல்றதுக்கு கேமரா இருக்கு. நீங்க சொல்லுங்க, நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல. நீங்க தூய ஆவியினால தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அப்படின்னா சொல்லுங்க, அப்படின்னா நீங்க தூய ஆவியானவருக்கு சொந்தமானவர்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென், ஆமென். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவதற்கு கூட இல்லை. எல்லாரும் சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவதற்கு கூட இல்லையே. பட்டினி கிடக்கிற மாதிரியே பாடுறீங்களே, இதை 3 நாள் பட்டினி போட்ட மாதிரியே பாடுறீங்களே. அப்படியா? சாப்பிட்டீங்களா இல்லைமா? அப்போ சந்தோஷமா பாடணுமா வேண்டாமா? எனக்கு ஒரு சின்ன பிரேக்குக்காக தான். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பாடலாமா பிரதர்? ஓகே, ரெடி பாய். சிங்கக்குட்டிகள் கிடக்கும், ஆண்டவரை தேடுவதற்கு குறை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவதற்கு குறை இல்லையே. ஆண்டவரை தேடுவதற்கு குறை இல்லையே. ஆண்டவரை தேடுவதற்கு குறை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவதற்கு குறை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவதற்கு குறை இல்லையே. ஆமென், ஆமென். டெய்லி பாடிட்டே இருங்க. ஆமென். குறைவா இருந்தாலும் பாடுங்க, குறைவுகள் நிறைவாகும் கிறிஸ்துவுக்குள்ளாக. பிரைஸ் தி லார்ட். ஆமென். வாசிங்க சிஸ்டர். ரோமர் 8ஆம் அதிகாரம் 14வது இறை வார்த்தை. ரோமர் 8:14. ஒரு சில இறை வார்த்தைகள். ரோமர் 8:14.
நல்லா தெரிஞ்சு, கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். இப்ப சொல்லுங்க, நீங்க யாரு? எப்படி சொல்றீங்க? கடவுளின் ஆவியினால் இயக்கப்படுறீங்களா? நான் கேட்கல, பைபிள் சொல்லுது. நாம சொல்லுறோம், நான் யாரு? கடவுளின் பிள்ளை, கடவுளின் மக்கள். ஆனா விவிலியம் சொல்லுகிறது, யார் கடவுளின் மக்கள், யார் கடவுளின் பிள்ளைகள்? சும்மா சொல்றவங்க அல்ல, மாறாக கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே. ஆமென். 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 இப்ப பக்கத்துல பாருங்க, சும்மா பாருங்க, நீ கடவுளின் மக்களா? பக்கத்துல நீ கடவுளின் மக்களா? உண்மையா? நீ யாரால இயக்கப்படுற? உன் வீட்டுக்காரனால தானே? அவன் நாம் யாரால இயக்கப்படுகிறோம்? யாரால இயக்கப்படுகிறோம்? பைபிள் சொல்லுகிறது, கடவுளின் ஆவியினால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். ஆமென். ஆமென். அப்படியானால் எனது சுக்கான் யார் கையில இருக்கு? அவர்கிட்ட கொடுத்துருங்க. ஆமென். யார் கையில இருக்கு? அவர்கிட்ட கொடுத்துருங்க. என்னுடைய வண்டியினுடைய அந்த ஸ்டியரிங், அதை யார் கையில கொடுத்துருங்க? யார் கையில கொடுத்துருங்க? அவர்கிட்ட கொடுத்துருங்க. அவர் அற்புதமா நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் அற்புதம். இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்ம வாழ்க்கைய சஞ்சலம் அடைது தெரியுமா? நாம ஓட்டுறோம், நாம என்ன செய்யறோம்? நாம ஓட்டுறோம். அதனாலதான் நம்மளால முடியல. சில இடத்துல வரும்போது தட்டு தடுமாறுறோம், சில இடத்துல வரும்போது சோர்ந்து போகிறோம். ஏன் முடியல? அவர்கிட்ட கொடுத்துருங்க. அவர் அழகாய் உன்னை சுமந்து செல்லுவார். ஆமென். அவர் அழகாய் உன்னை நடத்தி செல்லுவார். அவர் அழகாய் உன்னை தோள்ல சுமந்து செல்லுவார். ஆமென். பசும்பில் வெளி மீது அவர் உன்னை நடத்துவார். மரண இருளின் பள்ளத்தாக்குல நீ நடக்க நேர்ந்தாலும் ஒரு சேதம் இல்லாமல் உன்னை தூக்கி சுமப்பார். அவர் கையில உன் கரத்தை கொடுத்துருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை ஸ்டீரிங் அவர்கிட்ட கொடுத்துருங்க. நீங்க நடத்துங்க ஆவியானவரே. ஆமென். ஆமாம். இதில் நமக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். ஒரு முறை ஒரு பேருந்தில், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நினைக்கிறேன், மலைப்பகுதியான ஒரு பேருந்தில் இரவு நேரத்தில் பயணம் செய்கிறாங்க ஒரு 10-15 பேர். அப்போது ஒரு குழந்தை மட்டும் ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. மற்றவங்க எல்லாம் உயிரை கையில் பிடிச்சிட்டு அப்படியே பயந்துட்டு. ஏன்னா கீழே பார்த்தா பல ஆயிரம் அடி டீலா இருக்கு. கொஞ்சம் கண்ணை சந்தா எங்கே போயிடும்? கொஞ்சம் கண்ணை சந்தா கிடீல. அதனால எல்லா தெய்வத்தையும் கும்பிட்டுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. எப்படியாவது சுகபத்திரமா எங்க போனோம்? வீடு போய். ஆனா அந்த குழந்தைக்கு மட்டும் எந்த பயமும் இல்லை. அது பாட்டுக்கு ஜாலியா விளையாடிட்டு இயற்கையை ரசித்து கொண்டே இருக்கிறது. ஆமென். நீ ஜாலியா இறை அனுபவத்தை ரசிக்கணும்னா ஒரு ஃபார்முலா மட்டும் சொல்லித்தரேன். பிரைஸ் தி லார்ட். இங்க பாரு, அந்த குழந்தை இயற்கை அனுபவித்துட்டு எதை பத்தியும் சஞ்சலம் இல்லை, எதை பத்தியும் கவலை இல்லை. அப்போ ஒரு வயதானவர் வந்து கேட்கிறாரு, ஏன் பாப்பா, நானும் டெய்லி இந்த பேருந்துல வரேன், டெய்லி வரேன், ஆனா டெய்லி எனக்கு உயிர் போய் வந்துட்டே இருக்கு. ஆனா நீ என்ன சின்ன குழந்தை, உனக்கு பயம் இல்லையா? நீ ஏன் இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறேன்னு கேடு. ஒரே ஒரு வார்த்தை கேடு, நான் ஏன் பயப்பட வேண்டும்? ஏன் உனக்கு சுத்தமா பயம் இல்லையா? இல்ல. ஏன்? ஏன்னா இந்த பேருந்த ஓட்டுகிறவர் யாரு? எங்க அப்பா. அவருக்கு தெரியும் இந்த வண்டியில யார் இருக்கிறா, என் பிள்ளை இந்த பேருந்துல இருக்கிறார். ஆகவே அவருக்கு தெரியும் என் பிள்ளையை பத்திரமாக கூட்டி செல்ல வேண்டும் என்று அவருக்கு தெரியும். ஆகவே நான் ஏன் பயப்பட வேண்டும்? ஆமென். அன்புக்குரிய சகோதரி, தூய ஆவியானவர் கையில உன் வாழ்க்கை கொடுத்தீங்கன்னா இதே வார்த்தையை நீங்க முழங்க முடியும். நான் ஏன் பயப்பட வேண்டும்? ஆமென். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால் பயப்பட மாட்டேன். எல்லாரும் பயப்பட மாட்டேன் சொல்லுங்க. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார்,
எனக்கு நம்புகிறோம் இயேசு இருக்கிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனா, இயேசு என்னோடு இருப்பதனா. அப்போ நான் கடவுளுடைய மக்கள் என்று உறுதியா சொல்லணும். அப்படின்னா நான் கடவுளுடைய ஆவியினால இயக்கப்படணும். ஆமே, ஆவியானவர் என்னை இயக்க நான் விட்டு கொடுக்கும் பொழுது நான் சொல்ல முடியும் நான் கடவுளுடைய மக்கள் என்று சொல்லி. பிரைஸ் எல்லாம் சும்மா பெயரளவுல கடவுளுடைய மக்கள் என்று சொல்ல ஒரு பிரயோஜனமும் இல்ல. நாம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம். ஆமே. ஆகவே அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் ஆண்டவரே, ஆவியானவரை நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்க, நீங்க தூக்கி எடுங்க, நீங்க என்ன நடத்துங்க என்று நாம் அவருக்கு முற்றிலுமாக விட்டு கொடுக்க போகிறோம். பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. வாசிங்கம்மா ரோமர் 8:18, கலாத்தியர் 5:18 வாசிங்களேன். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 18வது வார்த்தை, 1-2 வார்த்தைகள். கலாத்தியர் 5:18 வாசிங்க. நீங்கள் தூய ஆவியால் வழிநடத்தப்பட்டால், நல்லா கவனிங்க அன்புக்குரியவர்களே, கடவுளின் ஆவியினால் இயக்கப்படுகிறவர்கள் கடவுளுடைய மக்கள். ஆமென். ஆமென். கேக்குதா? ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரியவர்களே, ரொம்ப டீப்பான மெசேஜ் இதெல்லாம், ஆனால் ரொம்ப சுருக்கமாக கொடுக்குறோம். தயவு செய்து வீட்டில் போய் வாசிங்க, தியானிங்க. ஆமென், ஆமென். கடவுளின் மக்களால் இயக்கப்படுகிறவர்கள் கடவுளுடைய மக்கள். இப்ப வாசிங்க சிஸ்டர். நீங்கள் தூய ஆவியால் வழிநடத்தப்பட்டால், திருச்சட்டத்திற்கு உட்பட்டவர்களாக இருக்க மாட்டீர்கள். ஊனியல்பின் செயல்கள் யாவருக்கும் தெளிவாய் தெரியும். நம்புக்குது. இங்க பாருங்க, நீங்க தூய ஆவியினால் வழிநடத்தப்படுவீர்களேயானால் இந்த உலகம் உங்களுக்கு குப்பையாய் தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. உண்மையா சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, தூய ஆவியினால் நீங்கள் வழிநடத்தப்பட விட்டு கொடுப்பீர்களேயானால் ஊனியல்பு உங்க வாழ்க்கையில ஆட்சி செலுத்த முடியாது. ஆமென். நேற்றுக்கு தான் பார்த்தோம், ஊனியல்பின் ஆட்சியிலிருந்து அருளின் ஆட்சிக்குள்ளாக ஆண்டவர் உங்களை என்ன செஞ்சிருக்கிறார்? அழைத்து வந்திருக்கிறார். கலாத்தியர் 5:1, அழைத்து வந்த ஆண்டவர் மீண்டும் அடிமைத்தலை என்கிற அந்த பழைய நிலைக்கு என்ன செஞ்சிடாதீங்க, போயிடாதீங்க. தூய ஆவியானவரால் நீ வழிநடத்தப்படுவதை விட்டு கொடுப்பாயானால் ஒரு நாளும் அவர் அனுமதிக்கவே மாட்டார். பிரைஸ் தி லார்ட். ஒரு நாளும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே அன்புக்குரியவர்களே, கடவுளின் ஆவியினால் இயக்கப்படுகிறவர்கள் கடவுளின் மக்கள், கடவுளுடைய ஆவியினால் வழிநடத்தப்படுகிறவர்கள் இந்த ஊனியல்பின் செயல்களில் இருந்து எளிதாக வென்று வர முடியும். நிறைய நேரத்தில் ஆவிக்குரிய அனுபவத்தை கேட்டு ஜெபம் பண்றீங்களான்னாக்க, இல்லை படி என்னால் முடியலை, இந்த ஊனியல்பு இருக்கு பார்த்தீங்களா, விடவே மாட்டேங்குது, நான் என்னதான் நினைச்சாலும் என்னமோ என்னை சுத்திட்டே இருக்கு. சொல்றோமா இல்லையா? ஜெபம் பண்ணீங்களா, பைபிள் படிச்சீங்களான்னு கேட்டா, இல்ல பிரதர் என்னால முடியல, நானும் படிக்கலாம்னு ஆசைப்படுறேன், ஆனா இந்த ஊனியல்பு ஏதோ எண்ணம், ஏதோ சோர்வுகள் என்னை ஆட்கொண்டு என்னால ஜெபிக்க முடியல. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஊனியல்பு ஜெயித்து கொண்டிருக்கிறது. ஆமென். ஆவிக்குரிய சகோதரனே, சகோதரியே, ஊனியல்பு அல்ல ஜெயிக்க வேண்டியது, மாறாக ஆவிக்குரிய இயல்பு என்னிலே ஜெயிக்க வேண்டும். ஆமென். அப்படி ஜெயிக்கணும்னா நான் ஆவியானவரால் வழிநடத்தப்பட என்னை விட்டு கொடுக்க வேண்டும். பிரைஸ் எல்லாம் விவிலியம் சொல்கிறது, இனி பாவம் உன் மீது ஆட்சி செலுத்தக்கூடாது, நீ அதன் மீது ஆட்சி செலுத்த வேண்டும். ஆமென், ஆமென். போன வாரம் கூட நம்ம யூத் மீட்டிங்லாம் வரும்போது பசங்கிட்ட எல்லாம் சொல்லுவோம், அதாவது இன்னொரு மொபைல்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, மொபைல்னு ஒன்று இருக்குது. இது வெரி குட் எக்ஸாம்பிள். இந்த மொபைலை எடுத்துட்டு 2 நிமிஷத்துல வச்சிடலான்னு நீங்க முடிவெடுத்து எடுத்தீங்கன்னா 2 நிமிஷத்துல வைக்க முடியுமா? சும்மா 2 நிமிஷம். குழந்தைங்க எல்லாம் சொல்லுவாங்க, டாடி மம்மி 2 நிமிஷம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் வைக்க முடியுமா? முடியாது. அது நம்மளுக்கு இழுத்துட்டு போயிட்டே தான், இன்னும் ஒரு 2 நிமிஷம், அதுக்கப்புறம் நீங்க கேட்டு இன்னும் 2 நிமிஷம், இன்னும் 5 நிமிஷம். அப்ப யார் அங்க ஆட்சி செலுத்துகிறா? இந்த மொபைல் தான் என்ன செய்யுது? நான் ஆட்சி செலுத்தணும், எனக்கு வேண்டாம். 5 நிமிஷம் தான். இந்த ஒரு அனுபவம், இந்த ஒரு இறை அனுபவத்தை நான் பெற்றுக்கொள்ள எனக்கு தூய ஆவியானவர் தேவை. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.
நீங்கள் அங்கே இப்போ யூத்தெல்லாம் வரும்போது சும்மா சொல்லுவேன், அவங்கள ஜஸ்ட் மோட்டிவேட் பண்ணுறதுக்காக, அவங்கள இதில் வளர்த்தெடுப்பதுக்காக சொல்லுவேன், 10 மணியோட நெட்டை க்ளோஸ் பண்ணி பழகுங்கன்னு சொல்லுவேன். யூத்து பசங்க பிள்ளைங்கிட்ட எல்லாம் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். காலையில் 8 மணிக்கு முன்னாடி நெட்டை என்ன செய்யாதீங்க, ஆன் பண்ண. அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்னா கூப்பிட்டு பேசட்டுமே அப்படின்னு சொல்லி அவங்கள நான் மோட்டிவேட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் இதன் மீது ஆட்சி செலுத்த அவங்கள என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன். அதே மாதிரி குழந்தைகிட்ட நிறைய சொல்லி, ஏன் தெரியுங்களா, இவைகள் என்னை ஆட்சி செலுத்தக்கூடாது சகோதரமே, நான் தான் இவைகளை என்ன செய்யணும், ஆட்சி செலுத்தவே. இவைகளை நான் ஆட்சி செலுத்துவதற்கு எனக்கு தூய ஆவியானுடைய உதவி தேவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, வாசிங்க சிஸ்டர். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 24வது இறைவார்த்தை. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 24. கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பவர் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிக்கிறவர் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்பதை நல்ல கவனிங்க. கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்பதை அவர் நமக்கு அருளிய தூய ஆவியால் அறிந்து கொள்கிறோம். ஆமா, எதனால் அறிந்து கொள்ள முடியும்? அன்புக்குரிய இந்த ஒரு 4-5 இறை வசனங்களை மட்டும் நீங்க தியானிச்சு பார்த்தா தெரியும் தூய ஆவியானவருடைய மேன்மையை குறித்து. ஆமே, நான் கடவுளோடு இணைந்திருக்கிறேன் என்பதை எதனால் அறிந்து கொள்ள முடியும், எதனால விளங்கிக் கொள்ள முடியும்? அன்புக்குரியவர்களே, இதை சுமப்பதனால் அல்ல, இதை சுமப்பதால் நான் ஆண்டவரோடு இணைந்திருக்கிறேன் என்று சொல்ல முடியாது. ஆமே, நல்லா தெரிஞ்சுங்க. இதை சுமப்பதால் மாட்டாங்க, தூய ஆவியினால் நான் இணைந்திருப்பதால் நான் அவரோடு இணைந்திருக்கிறேன் என்று சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா அடுத்த வசனங்கள் நமக்கு கற்றுத்தருகிறது. பிரைஸ் தி லார்ட். விவிலியம் சொல்லுகிறது, நான் கடவுளோடு இணைந்திருக்கிறேன் என்பதை தூய ஆவியினால் நான் அறிந்து கொள்ள முடியும். நான் தூய ஆவியானால் வழிநடத்தப்படுகிறேன் என்றால் சொல்ல முடியும், இவன் ஆண்டவரோடு இணைந்திருக்கிறான். ஆமே, இவன் ஆண்டவரோடு இணைந்திருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். அப்படி நான் ஆண்டவரோடு இணைந்திருக்கிறேன் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்வதற்கு தூய ஆவியானவருடைய அனுபவம், தூய ஆவியானவருடைய அபிஷேகம் எனக்கு தேவை. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, அதற்காகத்தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முன்னேற்றம் அடையும் பொழுது நமக்காக ஒரு துணையாளராய் அவர் இந்த பூமிக்கு அனுப்பி சென்றார். ஆமென், ஹல்லேலூயா. வாசிப்போம். யோவேல் கடைசி வாசம் 14ஆம் அதிகாரம். யோவான் 14ஆம் அதிகாரம் 16 வாசிங்க சிஸ்டர். 16 வாசிங்க. இன்னும் 1-2 இறை வார்த்தைகள். யோவான் 14ஆம் அதிகாரம் 16 வாசிங்களேன். உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். Praise the Lord. Hallelujah. ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முன்னேற்றம் அடைகிற பொழுது சீடர்கள் எல்லாம் கலங்குகிறார்கள். 3 வருஷம் என் கூட இருந்தீங்க ஆண்டவரே, எனக்கு நல்லது கெட்டதெல்லாம் சொல்லி கொடுத்தீங்க ஆண்டவரே, 3.5 வருஷம் ஜாலியா நடந்த ஆண்டவரே, திடீர்னு போறீங்களா ஆண்டவரே, எங்களை அனாதையா விட்டுட்டு போறீங்களா ஆண்டவரே, இனி எங்களுக்கு சொல்லி தருவார் யார், எங்களோடு கூட பயணிப்பது யார், எங்களுக்கு கற்றுக் கொடுப்பது யார் ஆண்டவரே என்று அனாதையாய் நின்று கொண்டிருக்கிற சீடர்கள் அவர்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் போறேன்ப்பா, நான் போறேன், என்னுடைய நேரம் வந்துவிட்டு நான் போறேன், ஆனால் என்றும் உங்களோடு கூட இருக்கும்படி, உலக முடிவு மட்டும் உங்களோடு இருக்கும்படி ஒரு துணையாளரை உங்களுக்காக என் தந்தையிடமிருந்து கேட்டு நான் அனுப்ப போகிறேன். அவர்தான் தூய ஆவியானவர். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இவர் யார்? தூய ஆவியானவர் யார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் தந்தையாம் கடவுளிடமிருந்து கேட்டு பெற்று நமக்காக அனுப்பப்பட்ட துணையாளராம் தூய ஆவியானவர். ஆமென். இவர் மூவர் இறைவனின் ஒருவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது யாருக்கும் சொந்தமானவர் அல்ல, இது அந்த குரூப்புக்கு தான் சொந்தம், இது இந்த இயக்கத்துக்கு தான் சொந்தமானவர் அல்ல. அந்த சகோதரமே, இந்த கூடாரத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் பெற்று அனுபவிக்கும்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவால் அனுப்பப்பட்ட தூய ஆவியானவர். ஆமென், ஆமென். இதை இன்றைக்கு பெற்றுக்கொள்ள உன் உள்ளம் வாஞ்சிக்கட்டும். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், என்றும் உங்களோடு கூட இருக்கும்படி, என்றும் 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 இந்த உலகம் முடியும் மட்டும் அவர் உங்களோடு கூட இருப்பார். வேற எந்த உறவும் இருக்காது. ஆனா என்ன அன்பு செய்கிற கணவன், மனைவி, பிள்ளைகள்
எப்ப ஜூட்டு விடுவாங்கன்னு தெரியாது. ஆமே, எப்ப ஜூட்டு விடுவாங்கன்னு தெரியாது. ஆனால் என்றும் என்னோடு கூட இருக்கும்படி, என்னை நடத்தும்படி, என்னை பாதுகாக்க, என்னை பராமரிக்க, எனக்கு கற்றுத்தர, என்னை கண்டித்து திருத்தி என்னை நடத்த எனக்கு ஒரு துணையாளர் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நீர் கேட்டு பெற்றுக்கொண்ட தூய ஆவியானவருக்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆவியானவர் நம்மிடத்துல வருகிற பொழுது என்ன நடக்கிறது? எல்லாம் டீப்பா சொல்ல முடியாது, ஆனா ஒன்று ரெண்டு விஷயங்கள். முதல்ல, சீடர்கள் தூய ஆவியானவரை பெற்றுக்கொண்டார்கள். பயந்து கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பின் போது எல்லாரும் சிதறுகிறார்கள், எல்லாரும் அவங்க வேலைக்கு திரும்புகிறார்கள். ஆனா ஒருவேளை அன்னை மரியாள் எல்லாரையும் திரும்ப அழைத்திருப்பார் என்று நினைக்கிறேன். திருத்துதர் பணிகள் 1ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா சீடர்கள் எல்லாம் திரும்பி வந்தார்கள். சீடர்கள் எல்லாம் திரும்பி வந்தார்கள். அன்னை மரியாள் சில பெண்களோடு இணைந்து ஜெபிக்கிறார்கள். மேல் மாடியில போய் ஜெபிக்கிறாங்க. பயந்து, இனி யார் நமக்கு உதவி செய்வா, இனி யார் நமக்கு இருக்கிறா என்று பயந்து நடுங்கி கலக்கத்தோடு இருக்கிற பொழுதுதான் மேல் வீட்டறையில ஒன்றாய் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது தூய ஆவியானவர் இறங்கி வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமே. பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் பிளவுபட்ட நாவுகளாக நெருப்பு போல் அவர் இறங்கி வருகிறார். என்ன நடக்கிறது? பயந்திருந்த சீடர்கள் துணிவு பெறுகிறார்கள். ஆமே, ஆமே. பயந்த சீடர்கள் துணிவு பெறுகிறார்கள். பயந்த சீடர்கள் வல்லமையை அனுபவிக்கிறார்கள். பயந்து நடுங்கின சீடர்கள் நம்பிக்கை பெறுகிறார்கள். ஆமே. முன்னுரை மறுதலித்த பேதுரு சொல்லுகிறார், இந்த ஆண்டவரை நாங்கள் சொல்லலைன்னா வேற யார் சொல்லுவார்? ஆமே. நான் கண்டதையும் கேட்டதையும் நான் சொல்லாமல் இருப்பது எப்படி? ஆமென். துணிவு பெற்றார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு துணிவு வேணும். ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு நம்பிக்கை வேணும். எப்ப கிடைக்கும்? தூய ஆவியினால் நிரப்பப்படும் பொழுது நீங்களும் துணிவு பெறுவீர்கள், நீங்களும் நம்பிக்கை பெறுவீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வாசிப்போம் சகோதரி. திருத்துதர் பணிகள் 1ஆம் அதிகாரம் 8 வாசிங்க. 1-2 வசனங்கள். திருத்துதர் பணிகள் 1ஆம் அதிகாரம் 8வது வார்த்தை. தூய ஆவி உங்களிடம் வரும்போது, நல்லா கவனிங்க, தூய ஆவி உங்களிடம் வரும்பொழுது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று. யாருடைய வல்லமை? யாருடைய வல்லமை? எதற்காக அந்த வல்லமை? பாவத்தை மேற்கொள்ள எனக்கு வல்லமை வேண்டும். சோர்ந்து போகாமல் ஜெபிக்க எனக்கு வல்லமை வேண்டும். அனுதினமும் பைபிளை வாசிக்க எனக்கு வல்லமை வேண்டும். விசுவாசத்துல உறுதியாய் இருக்க எனக்கு வல்லமை வேண்டும். உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை வாழ எனக்கு வல்லமை வேண்டும். ஆமென். ஆமென். இந்த வல்லமை எப்ப கிடைக்கும்? தூய ஆவியானவர் என்னுள்ள இறங்கி வருகிற பொழுது நான் இந்த வல்லமை எல்லாம் பெற்றுக் கொள்கிறேன். ஆமென். 2001ஆம் வருடம் மே மாதம் இதே ஆவினால் நிரப்பப்பட்ட பொழுது இதே வல்லமை நானும் பெற்று பல மணி நேரம் ஜெபிக்க முடிகிறது. ஒரு நிமிடம் கூட ஜெபிக்க முடியாமல் இருந்த நான் பல மணி நேரம் உபவாசித்தும் சரி பல மணி நேரம் ஜெபிக்க முடிகிறது. எப்படி? அவருடைய வல்லமை, அவருடைய வல்லமை. சில பாவ சந்தோஷங்கள் என்னை துரத்தினது, ஆனால் இன்றைக்கு நான் திரும்பி பார்க்கிறேன், அது என் எண்ணத்தில் கூட காணப்படவில்லை. காரணம் என்ன? வல்லமை. ஆமென், ஆமென், ஆமென். யார் கொடுத்த வல்லமை? யார் தந்த வல்லமை? தூய ஆவியின் வல்லமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த சகோதரனே சகோதரியே, உன்னுடைய சோர்வான ஆவிக்குரிய வாழ்க்கை உற்சாகத்தின் வாழ்க்கையை மாற வேண்டுமானால் நீ தூய ஆவியால் நிரப்பப்பட வேண்டும். தட்டி தடுமாறி நடக்கிற, குந்தி குந்தி நடக்கிற உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சிறப்பாக பயணிக்க வேண்டுமானால் உனக்கு ஆவிக்குரிய அனுபவம் வல்லமை தேவை. ஆமென், ஆமென். அன்புக்குரியவர்களே, திருவெளிப்பாடு புத்தகம் சொல்லுது, நீ அனலுமின்றி குளிருமின்றி இருப்பாயானால் உன்னை நான் என்ன செய்யப்படுவேன்? ஆவிக்குரிய வாழ்க்கை அனலுமின்றி குளிருமின்றி இருக்க வாழ்க்கை இல்ல, அனலா இருக்கிற வாழ்க்கை. ஆமென். பழைய ஏற்பாட்டு புத்தகத்துல இறைவாக்கன் எழுதுகிறார், உன்னுடைய பலிபீடம் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். உன் பலிபீடம் எப்படி இருக்கணும்? பலிபீடம் எப்படி இருக்கணும்? எதுங்க பலிபீடம்? விவிலியம் சொல்லுகிறது, நீங்கள் ஆண்டவருடைய ஆவியானவர் தங்கும் அந்த ஆலயம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உதட்டல துதியின் சத்தம் குறைய கூடாது. நீ ஒருவேளை கண்ணீர் வடிக்கலாம், நீ ஒருவேளை அழுது கொண்டிருக்கலாம், ஆனால் துதியின் சத்தம் குறைய கூடாது. ஆமென், ஆமென்.
எங்கள் வீட்டில் சில நேரத்தில் என் மனைவியெல்லாம் சொல்லுவாங்க, சில நிறைய போராட்டங்கள் இருக்கும், சில ஃபினான்சியல் போராட்டமெல்லாம் வரும் பொழுது எப்படி என்கிற ஒரு கேள்வி வரும். சில நேரத்தில் சில மனிதர்களுடைய வார்த்தைகள் எங்களை துக்கப்படுத்தும் பொழுது சில வேதனைகள் வரும். ஆனாலும் என் மனைவிட்ட சொல்ல ஒன்று, நாம் அழுகிறது இந்த ரூமோடு முடித்து கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா. வெளியில விசுவாசத்தின் சத்தமாக இருக்க வேண்டும். ஆமென். ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் வல்லமையை தர விரும்புகிறார். எதற்காக? என்னுடைய குந்தி குந்தி நடக்கிற ஆவிக்குரிய அனுபவம். அன்றைக்கு சீடர்கள் பயந்தார்கள், சீடர்கள் தனிமையில் இருந்தார்கள். ஆனா தூய ஆவியானவர் வரும் பொழுதோ, வாசிங்க சிஸ்டர், அவர்கள் வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடை எல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நான் சாட்சியாக வாழ வேண்டுமானால், நான் ஆண்டவருக்கு உயிருள்ள சாட்சியாக வாழ வேண்டுமானால், எனக்கு படிப்பறிவு தேவையில்லை, எனக்கு பட்டங்கள் தேவையில்லை, எனக்கு பணங்கள் தேவையில்லை. பிரியமான சகோதரனே சகோதரியே, நீ எந்த நிலையில் இருந்தாலும் நீ ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்வதற்கு ஒரே ஒரு அனுபவம் தேவை, தூய ஆவியானவருடைய அனுபவம். ஆமென். நிறைய பேர் சொல்லாங்க, நான் படிச்சது இல்லைங்க, நான் 4ஆம் கிளாஸ் வரை தான் படிச்சிருக்கிறேன், எனக்கு அழகில்லை, எனக்கு அறிவில்லை. தேவையில்லை. ஆமென். ஆண்டவருக்கு சாட்சியை வாழ்வதற்கு அறிவும் அழகும் அனுபவம் தேவையில்லை. ஒன்றே ஒன்று போதும், தூய ஆவியானவருடைய அனுபவம். ஆமென். ஆமென். அதுக்கெல்லாம் முக்கியமான சாட்சி நான் இருக்கிறேங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கொஞ்சமும் அறிவில்லை, கொஞ்சமும் அழகில்லை, கொஞ்சமும் ஒன்றும் இல்லை. ஆமென். ஆமென். எனக்கு அதான் சொன்னல, என்ன பத்தி என்கிட்ட கேட்டதான் தெரியும், கொஞ்சம் எங்க வீட்டில் கேட்டீங்கனாலும் தெரியும். ஆமென். ஆனா நிற்கிறோம் எதனால? அவருடைய வல்லமையினால. ஹல்லேலூயா. 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 என்னை விட நீங்கள் பேறு பெற்றவர்கள். ஆமென். என்னை விட. நேற்றுக்கு நானும் பாவத்தியாகவும் சொல்லிட்டு இருந்தோம், பாவம் 3 நாட்கள் இந்த கூடாரத்துக்குள்ள நமக்காவது ஃபேனு 1.5 மணி நேரம் விட்டா என்னது? இந்த செஷனை முடிச்சுட்டு போனால் நான் என்ன செய்வேன், ஒரு 10 நிமிஷம் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரும். மக்கள் காலையிலிருந்து சாயந்தரம் வர இருந்த இடம் மாறாம இறைவார்த்தை கேட்கிறேன். அப்போ நாங்கள் சொன்னோம், நம்மளை விட அவங்க மேலானவர்கள். ஆமென். ஆமென். உண்மையில சொல்லுகிறேன், எங்களை விட நீங்கள் மேலானவர்கள். ஆமென். அவர் சொல்ல, தூய ஆவியின் வல்லமையை பெற்று யூதேயா, எருசலேம், சமாரியா முழுவதும் கிறிஸ்துவுக்கு சாட்சியா இருப்பார்கள். ஆமென். அன்புக்குரிய அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரே ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம், இயேசுவுக்கு சாட்சியை வாழுங்கள். ஆமென். ஆமென். வாழ்க்கை எப்போ முடியும்னு சொல்லவே முடியாதுங்க, முடியவே முடியாது. எதை சாதித்திருக்கிறோம் யோசிச்சு பாருங்களேன். இத்தனை வருஷம் வாழ்ந்தோமே. நிறைய பேர்ட்ட கேட்போம், என்ன கேட்போம் தெரியுமா? ப்ரேயர் பண்ணினீங்களா பிரதர்? ஆண்டவருக்காக ஏதாவது ஊழியம் செய்யுங்க பிரதர். ஐயோ பிரதர், சாரி, நோ டைம், பிஸி. என்னது பிஸி? சரி, பிஸியா இருக்கிறீங்க, நோ டைம். அடுத்து கேட்டா அடுத்த 2 நாள்ல வருவாங்க, பிரதர் ஜெபம் பண்ணிக்கிங்க, எதுக்காக? கடன் பாரம் மாறணும். நீ பிஸியா தானே ஓடுற, கடன் பாரம் மாறின பாடுண்டா? ஓவர் பிஸி, எப்ப கேட்டாலும் பிஸி, எப்ப கேட்டாலும் ஓவர் டைம். ஆனா கடன் மாறின பாடு இல்லை, தரித்திரம் மாறின பாடு. புலம்பல் மாறுதா? யோசிச்சு உண்மைதானே சொல்றது, புலம்பல் மாறுதா? எப்ப கேட்டாலும் புலம்பல், எப்ப கேட்டாலும் பிஸி. ஆனா புலம்பல் மாறல, தரித்திரமும் மாறல. ஓடுறோம், வாழ்க்கை ஓடுறோம், அதல்ல வாழ்க்கை. விவிலியம் சொல்லுகிறது, முதலாவது நீ ஆண்டவரையும் அவருக்கு ஏற்புடையவற்றையோ மற்றதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். நம்புங்க. ஆமென். ஒரு ஸ்டெப்பை நீங்க எடுத்து வைங்க. ஹல்லேலூயா. இயேசுவுக்கு சாட்சியாக. ஆமென். அற்புதமான ஒரு ஜெப ஐக்கியத்தில் இணைந்திருக்கிறீர்கள். அன்பு சகோதரமே, இணைந்து செயலாற்றுங்கள், கரங்கோர்த்து நடங்கள், இயேசுவுக்கு சாட்சியாக. அற்புதமான பகுதிங்க, அற்புதமான பகுதி. நாங்கள் இந்த அருவான ஜோதிஷ் பிரதரோட வண்டியில் வரும் பொழுதெல்லாம் பார்க்குறோம், அற்புதமான ஏரியாங்க. புறப்படுங்கள், கிறிஸ்துவுக்கு சாட்சியாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாக ஆதாயமாக்குங்கள். ஆமென். வாசிங்க சிஸ்டர், திருத்துதர் பணிகள் 4ஆம் அதிகாரம் 31வது வார்த்தை. திருத்துதர் பணிகள் 4:31.
இவ்வாறு மன்றாடியவுடன் அவர்கள் கூடியிருந்த இடம் அதிர்ந்தது. அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாய் கடவுளின் வார்த்தைகளை துணிவுடன் எடுத்து கூறினர். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். அவ்வளவுதாங்க. இதுதான் துணிவு. அவ்வளவுதான். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அவர்கள் ஒன்றாயிருந்த பொழுது கடவுளது வல்லமையினால் நிரப்பப்பட்டார்கள். துணிந்து கடவுளுடைய வார்த்தையை சொன்னார்கள். ஆமென். ஆமென். எனக்கு ஞாபகம் இருக்குங்க, 2001 வருடத்துல டிசம்பர் மாதம் நினைக்கிறேன், நானும் ஒரு 2 சகோதரர்கள் என்னை கூட்டிட்டு போனாங்க. சும்மா வாங்க பிரதர் ஒரு கோயில்ல ஃபாஸ்டிங் ப்ரேயர்னு கூட்டிட்டு போனாங்க. சரி, நாங்கள் அப்போ எல்லாம் யூத்து, அதனால் எங்கள் சகோதரர்களுக்கெல்லாம் அப்படியே பைபிளை தூக்கிட்டு போகிறது, வாட்டர் பாட்டிலை தூக்கிட்டு போகிறது, அப்படியே தூக்கிட்டு போகிறோம். அங்கே ஃபாஸ்டிங் ப்ரேயர் தொடங்குச்சு. திடீர்னு பார்த்தா அவர் சகோதரர் சொல்கிறாரு, இப்போ சகோதரர் மோசஸ் வந்து சாட்சி சொல்லுவார். அன்பு மைக்க பிடிச்சா இதெல்லாமே பிளாங்கா தெரியுது. முன்னாடி இருக்கிற மக்கள் எல்லாம் எனக்கு பிளாங்கா தெரியுது, கண்ணுக்கு ஒன்றும் தெரியல. நிற்கிறேன். அப்போ தெரியுமா 2001 அந்த பேண்ட் எல்லாம் கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? ஓகே தானே பிரதர்? ஆமாம். அதாவது இப்போ இருக்கிற பேண்ட் மாடல் இல்லை, மேலே வந்து கீழே வர ஒரே சைஸாக தான் இருக்கும், தொலைன்னு தான் இருக்கும். அப்போ எங்கள் ஹேர் ஸ்டைல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இப்போ மேலே தான் சீலிப்போம். இப்போ மேலே சீலுறதுக்கு முடியும் இல்லை, அது வேறு விஷயம். சரிங்களா? அப்போ கொஞ்சம் மேலே வேற மாதிரி ஸ்டைல். அப்போ நான் யாருக்கு ரசிகன்னு தெரியும். மேலே ஸ்டீவனா யாருக்கு ரசிகன் தெரியும்ல பிரதர்? பிரதருக்கு தெரியும் நினைக்கிறேன். ஓகே. ஸோ அப்படிதான் ஸ்டீவிட்டு மைக்கை கொடுத்து சாட்சி சொல்லுவான்னு சொன்னாச்சு. என்னடா அது புதுசாக இருக்கு சாட்சி சொல். மைக்கு ஸ்டாண்ட் மைக்கு வேற, இப்படி ஒரு புல்பிட்டு இப்படி பிடிச்சவன் தான். இந்த கையில் இது, இந்த கையில் ஒரு பக்கம் பிடிச்சா காலு என்னமோ இந்த ஜெனரேட்டர் ஆடு மாதிரி கால் ரெண்டும் ஆடுது. என்னடா காலுக்கு என்னமோ ஆச்சோ, எனக்கும் பயமா இருக்கு. காலெல்லாம் நிற்க மாட்டேன், இது கட 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 கடான்னு. கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா தண்ணி பேண்ட் வழியா ஒழுகுது, வேர்த்து பூத்து ஒழுகு. என்ன சொன்னேன்னு தெரியல. பிரைஸ் தலான்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துட்டேன். அங்கே என்ன சொன்ன என்ன நடந்துச்சுன்னு தெரியல. பிரைஸ் தலான்னு சொல்லிட்டு வந்து உட்காந்து முடிச்ச உடனே பிரதர் ஆரங்க நல்லா இருந்துச்சுப்பா. நல்லா இருந்துச்சா? எது நல்லா இருந்துச்சு? என் கால ஆட்டம் நல்லா இருந்துச்சா? வேட்டு எதுவுமே புரியல. முடிஞ்சு மக்கள் பிரதர் உங்க சாட்சி ரொம்ப நல்லா இருந்துச்சு பிரதர். என்னங்க நடந்துச்சு? முன்னாடி பார்த்தா எனக்கு மக்களே தெரியல, எல்லாம் பிளாங்கா தெரிஞ்சிச்சு. உண்மையாகவே அதுதான் என்னுடைய ஆரம்ப ஊழியம். ஆமென். அல்லேலூயா. அன்றைக்கு சகோதரர் சொன்னாரு, சொன்னாரு, உன்னுடைய ஊழியம் ஆரம்பித்தது நீ அதிகமாய் தூய ஆவியானுடைய வல்லமைக்காக செபி என்று கேட்டார். அல்லேலூயா. அப்பதான் உணர்ந்து கொண்டேன் இதனுடைய அனுபவம் எவ்வளவு என்பதை அறிந்து கொண்டேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்களும் செபித்து தூய ஆவியானுடைய வல்லமையை பெறுகிற பொழுது துணிவோடு ஆண்டவருக்காக எழுந்து நிற்க முடியும். ஆமென். அல்லேலூயா. டைம் ஆச்சு. 2 வசனத்தை சொல்லி நான் ஓடிடுறேன் பிரியமானவர்களே. அழகான வார்த்தைகள் 2 வாசிச்சு முடிப்போமா? வாசிங்க. 2 கொரிந்தியர் 3:17 வாசிங்க பிரதர். 2 கொரிந்தியர் 3:17 ஒரு 3 வார்த்தை வாசித்து நான் முடிக்கிறேன். 2 கொரிந்தியர் 3:17. இங்கே ஆண்டவர் என்பது தூய ஆவியாரை குறிக்கிறது. தூய ஆவியானவரை குறிக்கிறது. ஆண்டவரின் ஆவியார் இருக்கும் இடத்தில், நல்ல கவனிங்க, ஆண்டவருடைய ஆவியானவர் இருக்கும் இடத்துல விடுதலை உண்டு. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஆமென். நிறைய பேர் பெறுவாங்க, எனக்கு விடுதலை வேணும் பிரதர், என்னால ஜெபிக்க முடியும். ஏதோ ஒரு கட்டு, சோகம், வேதனை, கவலை, பாரம் என்ன அப்படியே அடிமைப்படுத்தி இருக்கு நினைக்கிறீங்க. உங்களை விடுவிக்க ஒருவர் இருக்கிறார். யாரு? தூய ஆவியானவர் என்கின்றோ விடுதலை உண்டு. ஆமென். வேணுமா வேண்டாமா? நான் விடுவிக்கப்படணும்னு ஆசைப்படுகிற சகோதரனே, தூய ஆவியானவரை பெற்றுக் கொள்ளுங்கள், நீங்கள் விடுதலை அடைவீர்கள். ஆமென். ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு. அது எந்த கட்டா இருந்தாலும் பரவாயில்லை. ஆவியானவரை விடுவித்து அவருக்கு அடையாளமாக, அவருக்கு சாட்சியாக உன்னை எழுந்து நிற்க பண்ண அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இந்த ஆவியானவர் இன்று உன்னை நிரப்ப விரும்புகிறார். இந்த ஆவியானவர் இன்று உன்னை ஆட்கொள்ள விரும்புகிறார். இந்த ஆவியானவர் இன்று உன்னை தூக்கி எடுக்க விரும்புகிறார். ஆமென். ஆமென். ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு. பிரைஸ் தி லார்ட். இன்னொரு வசனம் வாசிங்க சிஸ்டர். ரோமர் 8:26 வாசிங்க. அவர் எனக்கு என்ன செய்ய விரும்புகிறார் வாசிங்க சிஸ்டர். அதுல 2 காரியத்தை சொல்லி அடுத்து ஓடிறேன். ரோமர் 8:26.
தூய ஆவியார் Yes, தூய ஆவியார் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார். நமக்கு துணை இருக்கிறார். ஆமே ஆமே. இங்க பாருங்க, எப்பவும் நான் ஸ்டெடியா இருக்கவே முடியவே, நானும் யார்தான்? மனுஷன். எனக்கு என்ன வரும்? பலவீனம், சோர்வு வரும். ஆமே, எனக்கு சோர்வு வரும். அந்த சோர்வற்ற நேரத்துல எனக்கு உதவி செய்ய யார் இருக்கிறா? தூய ஆவியானவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அழகா சொல்லுங்க, வாசிங்க சிஸ்டர் திரும்ப அந்த வசனத்தை. தூய ஆவியார் நீ வாஞ்சிக்கிற இந்த தூய ஆவியானவர், நீ பெற்றுக்கொள்ள போகிற இந்த தூய ஆவியானவர், ஆண்டவரால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு ஆண்டவர் இயேசுவால் அனுப்பப்பட்ட இந்த தூய ஆவியானவர் உனக்குள்ள வருகிற பொழுது என்ன செய்கிறார்? நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை இருக்கிற. எப்படி? பயப்படாத மகனே, நான் இருக்கிறேன், உன் கூட இருக்கிறேன், நான் பார்த்துக் கொள்ளுகிறேன். ஆமென் என்று ஒரு நண்பனை போல, ஒரு சகோதரனை போல உன் காதோடு காதாக பேசி உன் கரம் பிடித்து நடத்த இந்த பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு கூட இணைய விரும்புகிறார். ஆமென். வாசிங்க சிஸ்டர். ஏனெனில் எதற்காக எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவது என்று நமக்கு தெரியாது. சில நேரத்தில் புரியாது, சில நேரத்தில் தெரியாது. ஆனால் தூய ஆவியார் தாமே சொல்வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சுகளின் வாயிலாக நமக்காக பரிந்து பேசுகிறவர் இருக்கிறார். கரங்களை தட்டுங்க. அன்பு சகோதரனே, எனக்காக யார் இருக்கிறார்? என் உதவியை நாட யார் இருக்கிறார்? எனக்கு உதவி செய்ய யார் இருக்கிறார் என்று புலம்புகிற அன்பு பெற்றோரே, அன்பு குடும்பமே, அன்பு சகோதரனே, உனக்கு ஒருவரை அறிமுகப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவர் உனக்காக பரிந்து பேச இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயோ, யாரும் எனக்கு இல்லையே என்று புலம்புவதை விட்டுவிட்டு பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆமே ஆமே. சில நேரத்தில் நீங்களும் நானும் தனியே நடந்துதான் ஆக வேண்டும். ஆமே ஆமே. நிறைய நேரத்தில் ஒன்று சொல்லுவோம், சகோதரர்களை குறை சொல்லுவோம். நோ, அதை விட்டுருங்க. அல்லேலூயா. சில நேரத்தில் சில தனிமையான அனுபவங்கள், சில பாடங்களை கற்றுக்கொள்ள ஆண்டவர் அனுமதிக்கிற பாதைகள். ஆமே, அந்த இடத்துல தான் தூய ஆவியானவர் எனக்காக பரிந்து பேசுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்காக பரிந்து பேச வருவார். நிறைய நேரத்தில் என்னால சில நேரத்தில் ஜெபிக்க முடியாதுங்க. சில சோர்வுகள், சில போராட்டங்கள், சில பினான்சியல் கிரைசிஸ் எல்லாம் வரும் பொழுது, ஆண்டவரே இவ்வளவு ஊழியம் செய்யற ஆண்டவரே, இவ்வளவு மக்கள் ஒரு ஆனாலும் ஏன் ஆண்டவரே என்று ஒரு புலம்பல் எனக்கும் வரத்தான் செய்யும். அப்பொழுதெல்லாம் என்னால் ஜெபிக்க முடியாது. நான் பேசாம போய் என்னுடைய ஜெப அறையில உட்கார்ந்துக்குவேன். அவ்வளவுதான். உண்மையில சொல்ல உட்கார்ந்துக்குவேன். பைபிளை படிக்கணும்னு திறப்பேன். ஆனாலும் சில நேரத்தில் கவலைகள் கண்ணிலிருந்து தண்ணீராக தான் வருமே ஒழிய ஜெபிக்கவும் தோணாது. ஒன்று அப்படியே அமைதி, சைலண்ட், வெரி சைலண்ட். அன்புக்குரியவர்களே, அனுபவத்தில் சொல்லுகிறேன், ஒரு 20 நிமிடங்கள், ஒரு அரை மணி நேரம் தாண்டும் பொழுது என்னையும் அறியாமல் எனக்குள்ள ஒரு துதி சத்தம் எழும்ப ஆரம்பிக்கும். அல்லேலூயா. காரணம் என்ன? அந்த 20 நிமிடங்கள் எனக்காக என் அப்பனிடத்தில் பரிந்து பேசினவர் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு பிறகு ஜெட் வேகத்தில் என்னுடைய ஜெப அனுபவம் போகும். முடித்து வெளியே வரும் பொழுது பார்த்துக்கலாம்டா. அல்லேலூயா. எப்படி அவனா கோலியாத்தான் நம்மளை பார்த்துக்கலாம். அது வரைக்கும் அப்படின்னு பயந்து அந்த 1 மணி நேரம் முடித்து வரும் பார்த்துக்கலாம். நான் யாருடைய பிள்ளை? கரங்களை தட்ட மாட்டீங்களே. அல்லேலூயா. இது அங்க துணிவு. அவர்கள் உன்னை ஜெபத் மன்றாடும் பொழுது அந்த இடம் அசைந்தது. ஆமே ஆமே. உனக்கு சோறு வருதா, கவலை வருதா, போராட்டம் வருதா, போங்க ரூமுக்குள்ள கதவை சாத்துங்க, பைபிளை திறந்து வைங்க, எவ்வளவு அழணுமோ அழுங்க. ஆமே. ஆனா வேற யாரு முன்னாடி அழாதீங்க, பிரயோஜனம் இல்லை. ஆமே ஆமே. அறையில் அழுங்க. அந்த ரங்கத்தை பார்க்க கத்து உனக்காக பதில் கொடுப்பார். அல்லேலூயா. இது என்னுடைய அனுபவம். ஆமே. வாசிங்க, திறந்து வாசிங்க. போதும். வாசிங்க சிஸ்டர். தூய ஆவியார், நல்லது. தூய ஆவியார் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார். நமக்கு என்ன செய்கிறாராமா? என்ன செய்யறாரு? துணை நிற்கிறார். ஹல்லேலூயா. எக்ஸ்டெண்ட் பண்ண விரும்பல, எனக்கு கொடுத்த டைம் முடியுது. இன்னும் நிறைய இருக்கு, நான் வீட்டில் போய் வாசிங்க. ஹல்லேலூயா. அன்பு செய்ய உதவி செய்கிறார், உனக்காக பரிந்து பேசுகிறார், உனக்கு என்ன செய்கிறார்? ஆமே. இனி சொல்லாதீங்க, யாரும் எனக்கு துணையா இல்லைன்னு சொல்லாதீங்க. துணை செய்ய யார் இருக்கிறா? யார் இருக்கிறா? கடைசி ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கிற ரோமர் 8:28. ரோமர் 8:28.
கடவுளிடம் அன்பு கூறுபவர்களோடு நல்ல இந்த வசனம் முடிக்கிறேன். வாசிங்க. கடவுளிடம் அன்பு கூறுபவர்களோடு, அதாவது அவரது திட்டத்திற்கு ஏற்ப அழைக்கப்பட்டவர்களோடு அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார். ஆமென். என்ன செய்கிறாராமா? அனைத்திலும் என்ன செய்யறாரு? நமது நன்மைக்காக அனைத்திலும். இவ்வளவு அழகான வார்த்தை. ஆமென். என்ன செய்யறாராமா? நல்ல என்ன செய்யறாரு? ஒத்துழைக்கிறார். எவ்வளவு அழகான ஒத்துழைக்கிறார். ஆமென். ஆமென். அது உங்களுக்கு புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா? அவர் உங்களுக்கு உனக்காக ஒத்துழைக்கிறார், அவ்வளவுதான். ஆமென். அப்ப எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்களேன், ஒத்துழைக்கிற ஆவியானவர். ஆமென். நான் இருக்கிறேன்ப்பா, நீ செய், நான் உன் கூட இருக்கிறேன். I will support you. ஆமென். நான் உனக்கு ஒத்துழைக்கிறேன் சொல்லுகிற ஆவியானவர். ஆமென். திரும்ப அந்த வசனத்தை சத்தமா வாசிங்க சிஸ்டர். கடவுளிடம் அன்பு கூறுபவர்களோடு. நீங்க கடவுள்கிட்ட அன்பு கூறுகிறீங்களா? கடவுளோட அன்பு கூறுகிறீர்களா? கடவுளோட அன்பு கூறுகிறவர்களோடு, அதாவது எவ்வளவு அழகான வார்த்தை, அதாவது அவரது திட்டத்திற்கு ஏற்ப அழைக்கப்பட்டவர்களோடு. நீங்க அழைக்கப்பட்டவர்களா? ஆரம்பத்தில் ஒரு வசனம் அழைக்கப்பட்டவர்களா? யாரால் அழைக்கப்பட்டவர்கள்? அப்பா ரொம்ப சந்தோஷம். ஆமென். யாரால் அழைக்கப்பட்டவர்கள்? தூய ஆவியினால் அழைக்கப்பட்டவர்களோடு அவர்கள் நன்மைக்காகவே, உங்க நன்மைக்காக, நல்ல கவனிங்க, உங்க நன்மைக்காக மோசஸ் ஒத்துழைக்க போறதில்லை. இன்னும் 2 மணி நேரத்தில் நான் சூட்டு விட்டுருவேன். ஆமென். ஆமென். சாப்பாடு கொடுத்து சாப்பிட்டு நான் என்ன செய்வேன்? ஆமென். எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகள், வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை சொன்னா போயிட்டு இருப்பேன். உங்களுக்கு நன்மை செய்கிறவர், இங்க யாரிடத்துல கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு நன்மை செய்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், உங்களுக்கு நன்மை செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஆமென். இந்த சத்தியத்தை தெரியாததுனாலதான் உலகமெல்லாம் சுத்திட்டு இருக்கிறோம். ஆமென். ஊரெல்லாம் சுத்துறோம். ஹல்லேலூயா. இல்லைங்க, உனக்குள்ள இருக்கிறார், உனக்கான நன்மையை செய்வார். ஆமென். வாசிங்க சிஸ்டர். அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார். ஆவியானவர் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் நன்மை அனுபவிக்க வேண்டும் என்பதை ஆவியானோட விருப்பம். அதற்காக எவ்வளவு வேண்டுமானாலும் உனக்கு ஒத்துழைக்க ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒன்னே ஒன்று, நீங்க கொஞ்சம் அவருக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா போதும், அவர் முடிய உனக்கு ஒத்துழைக்க ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். கடைசி மூச்சு வர மறக்காதீங்க, உனக்கு ஒத்துழைக்க ஒருவர் உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. உனக்கு உதவி செய்ய ஒருவர் உன்னோடு கூட இருக்கிறார். உனக்காக பரிந்து பேச ஒருவர் உன்னோடு கூட இருக்கிறார். உனக்கு துணை செய்ய ஒருவர் உன்னோடு கூட இருக்கிறார். உனக்கான நன்மைகளை அனுபவிக்க அவர் உதவி செய்ய உன்னோடு கூட ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவரை வாஞ்சிக்கிறீங்களா? வாஞ்சிக்கிறேன். எல்லாரும் எழுந்து நில்லுங்க. சகோதரி ஒரே ஒரு வசனத்தை வாசிங்க. யோவான் 7ஆம் அதிகாரம் 37 மட்டும் வாசிங்க. மற்றவர்கள் எல்லாம் எழுந்து நின்னுங்க. ஜெபத்தை முடிக்க ஆசைப்படுகிறேன். எல்லாரும் எழுந்து இருங்க ப்ளீஸ். யோவான் 7:37 வாசிங்க. திருவிழாவின் இறுதியான நாளில் இயேசு எழுந்து நின்று பாருங்க, இந்த இடத்துல இயேசு எழுந்து நின்று, இந்த முகாமுடைய இறுதி நாள் இன்று, 3வது நாளாக இன்று ஆண்டவர் இயேசு எழுந்து நின்று கூடாரத்தில் இருக்கிற இரண்டு சகோதர சகோதரிகளை பார்த்து கேட்கிற ஒரு அற்புதமான ஒரு கேள்வி. வாசிமா. எழுந்து நின்று உரத்த குரலில் யாரேனும் தாகமாய் இருந்தால் என்னிடம் வரட்டும், என்னிடம் நம்பிக்கை கொள்வோர் பருகட்டும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இந்த துணையாளராம் தூய ஆவியானவர் மேல யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கு? கரங்களை தூக்குங்க பார்த்து. ஆமென். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படியே கரங்களை கீழே போட்டு கண்களை மூடி, ஆண்டவரே இந்த ஆவியினால நிரப்பும் ஆண்டவரே, இந்த துணையாளராம் தூய ஆவியானவரை ஆரம் ஆண்டவரே, இவர் எனக்கு வேணும்னு சொல்லி எல்லாருக்கும் தயவு செய்து கொடுக்கும். ஒரு 5 நிமிடம் பிரியமானவர்களை டைம் ஆயிடுச்சு. எல்லாருக்கும் தயவு செய்து ஆண்டவரே, உன் ஆவியினால் என்னை நிரப்பும் ஆண்டவரே, உன் ஆவியினால் என்னை ஆளுகை செய்யும். எல்லாரும் கேளுங்க பார்க்கலாம். வாய்களை திறந்து உன் வாயை விரிவாய் தர நன்மையினால நிரப்புவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். தயவு செய்து உன் வாய்களை திறந்து ஆவியானவரே, என்னை நிரப்பும் ஆவியானவர்கள், என்னை ஆளுகை செய்யும் ஆவியானவர்கள், என்னோடு இணைந்து கொள்ளும் ஆவியானவர்கள், என்னை நிரப்ப வாரு, என்னை ஆளுகை செய்ய வாரு. எல்லாரும் பேசுவோம்.
கொடுப்போமா? எல்லாரும் கேட்போம். ஹalleluya. எல்லாரும் கேட்போம். Thank you Lord. எல்லாரும் கண்களை மூடி ஹalleluya 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 ஹalleluya. எல்லாரும் வானம் தீரம் கரங்களை தட்டி பாடுவோமா? ஜீசஸ் எல்லாரும் வல்லமை தவறேங்கோ, வல்லமை தவறேங்கோ. வானம் திறந்து போல இறங்கி வர வேண்டோ, வல்லமை தவறேங்கோ, வல்லமை தவறேங்கோ. வேதான் நடுக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. மறுபடியும் நான் திறக்க வேண்டும், மறுபடியாக மாற வேண்டும். மறுபடியும் நான் மறுபடியும் நான் திறக்க வேண்டும், மறுபடியாக மாற வேண்டும். நான் அடிக்கரை அனுபவங்கள் ஒரு நாகத்தோடு வாரங்கள் கண்ணிகள் மாவி அனுப்புவப்பாக அடிக்கரை அனுபவங்கள் அப்படியே அடிக்கரை காயங்கள் நீங்க சுத்த பாவங்கள் காலங்கள் நீங்க சுத்த ஒவ்வொருவரை
ஆவியான பிரசன்னம் கூடாரத்துக்குள்ள இறங்கிக் கொண்டே இருக்கிறது. வெண்பனியை போல் ஒரு பனி மூட்டமான ஒரு அனுபவத்தை நான் காண்கிறேன். வெண்பனியை போல சகோதரியே சிரசின் மீது ஆவியான பிரசன்னம் இறங்குகிறது. ஆவியான பெருகள் அநேகர் உணர்கிறீர்கள், அநேகர் உணர்கிறீர்கள். ஒரு சிலர் காற்றால், ஒரு சிலர் காற்றால் கூடாரத்தின் மைதானத்தில் ஒரு சிலர் காற்றால் ஆவியானவர் அசைவாடுகிறார். அந்த அசைவாடுகிறார். அந்த உள்ளங்கள் வெளியேறி போகட்டும். ஆவி வல்லமை ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளட்டும். உற்சாக ஆவியானவர் உற்சாகத்தை எல்லாவற்றையும் ஒத்துழைப்பேன், எல்லாவற்றையும் ஒத்துழைப்பேன். என் பிள்ளைகளை தலைமுறை பண்ணுவேன். ஒரு சுழல் காற்றை போல ஆவியானது பிரசன்னம் இடத்தில் சுழன்று சுழன்று உங்கள் அருகில் வந்து கொண்டிருக்கிறது. உங்களை தொட்டுக் கொண்டிருக்க ஆவியானது. அன்பு சகோதரியே, நீ மங்கேறுகிற தெரியல, ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தொட்டு உனக்குள்ள ஒரு துணிவு ஏற்படுகிறது. உணர்வாய் விவிலியத்தை வாசிக்கிற பொழுது அந்த ரகசியங்கள் உனக்கு வெளிப்படுத்தப்படும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். வாசிக்க புரியவே இல்லை என்று புலம்புகிற சகோதரியே, அதுதான் சத்தம் உனக்கு ஜனிக்கிறார். விவிலியத்தின் ரகசியங்கள் ஆவியானவர் உனக்கு வெளிப்படுத்தி நேர மக்கத்தராமா சத்தம் எழுதி வையுங்கள். இனி அநேகருடைய ஜெப நேரங்கள் இனிமையான நேரங்களை மாறப்போகிறது. இனிமையான நேரங்களை மாறப்போகிறது. அநேக ஆவிக்குரிய அனுபவங்களை நீங்கள் அனுபவிக்க போறீங்க, அனுபவிக்க போறீங்க. மறுரூபமாக இருக்கிற ஆண்டவர் தொடர்ந்து அவர்களை கட்டி எழுப்புவார். அவரே உன்னை வழிநடத்துவார். இனி அவர் உன்னை இயக்குவார். இனி அவர் உன்னை வழிநடத்துவார். இனி அவர் உனக்கு தொலைப்பார். எல்லா மகிமையும் நமக்கு தருகிறோம். நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.